ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேராமெடிக்கல் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட், ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அண்ட் அதோட ரிசல்ட்டு, அடுத்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், அப்புறம் அதோட ரிசல்ட் எப்போ வரும், இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வெப்சைட்டில் வந்துருச்சுன்னு எல்லாருமே சொல்கிறீங்க. அது பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அப்டேட் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 1000 வெப்சைட் இருந்தாலும் நமக்கான வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா www.medicalselection.org தான். இந்த ஒரு வெப்சைட்டில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும், அதுவும் அஃபீஷியலாக வரும். ஸோ வெப்சைட்னு சொன்னாலே வந்துட்டு பேராமெடிக்கல், அதை வந்து நம்ம கூகுளில் போடுறோம் அப்படின்னா நிறையா வெப்சைட் வரும். குறிப்பாக ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே போட்டிருக்காங்க. பட் அது பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது. அது வந்து லாஸ்ட் இயர் டேட்டாவை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட்டே ரிலீஸ் ஆகாத சுச்சுவேஷனில் எப்படி ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லாமே டேட் சொல்லியிருப்பாங்க? அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ பேராமெடிக்கலோட அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும். அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது வச்சு ஆகஸ்ட் 15க்கு மேலே தான் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இனிமேல் எப்போ வேணும்னாலும் வரும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் நேத்தோட எண்ட் ஆகிருச்சு. ஸோ எண்ட் ஆகிட்டனால எப்போ வேணும்னாலும் இனிமேல் வந்து ரேங்க் லிஸ்ட்டுங்கிறத ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தனுவாஸ்க்குமே ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால் எப்போ வேணும்னாலும் நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்சது தான் வந்துட்டு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு 21 அந்த ரேஞ்சில் வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு முடிக்குதுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறத வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும், செகண்ட் ரவுண்டாக இருக்கட்டும், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், இதில் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு நமக்கான கவுன்சிலிங் ஆகஸ்ட் 29 அந்த டைமில், அதாவது அந்த ஆகஸ்ட் எண்டு டு செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த ரேஞ்சில் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக அந்த கவுன்சிலிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 1 or 2 டேஸில் பார்த்தீங்கன்னா தனுவாஸில் வந்துட்டு கவுன்சிலிங் அப்டேட் வந்துடும். ஏன்னா அதுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனால கவுன்சிலிங் அப்டேட் வந்துடும். பட் பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ் அண்ட் ஃபார்மாடி கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகலை. இப்போ கொஞ்சம் லேட் தான் ஆகும். தென் ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வரல. மோஸ்ட்லி எல்லாரோட நேமும் வந்துருச்சு. கண்டிப்பாக பேராமெடிக்கல்லையும் உங்கள் நேம் எல்லாமே வரும். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.